நல்ல டேஸ்டியான கல்யாண வீட்டு வத்த குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? 1 ஸ்பூன் பருப்பு, உளுந்து, கடலை பருப்பு, மிளகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் பச்சரிசி, கொஞ்சம் கருவேப்பிலை, காஞ்ச மிளகா 3, 2 பத்த தேங்காய், 2 இல்ல 3 காஷ்மீரி சில்லி கலருக்காக எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி இதை ஆற வச்சுட்டு அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டு கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா 2, சின்ன வெங்காயம் 1 கை பூண்டு, ஏற்கனவே ஊற வச்சிருந்த சுண்டக்காய் வத்தல், 1 தக்காளி, கல்லுப்பு கொஞ்சம், மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்குங்க. எல்லாம் நல்லா வதங்கின பிறகு 1 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. பெரிய சைஸ் லெமன் அளவு புளி கரைச்சி வச்சிருக்கேன், அதையும் இதில் சேர்த்து அரைச்ச மசாலா, பெருங்காயத்தூள் இதெல்லாமே சேர்த்து நல்லா ஒரு கொதி வந்த பிறகு 1 ஸ்பூன் வெள்ளத்தூள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, கல்யாண ஸ்டைல் வத்த குழம்பு அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. இது சுட சுட சாதத்தோடு போட்டு சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு சைடிஷ்க்கு அப்பளமோ இல்லை ஏதாவது வத்தல் வச்சுக்கலாம். நான் கொத்தவரங்காய் வத்தல் வச்சுருந்தேன். இது கூட சாப்பிடும்போது செம்ம அல்டிமேட் காம்பினேஷனாக இருந்தது. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.